control statement, if condition. ஓகே, இந்த if condition அப்படின்னா என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னால இப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம் எடுத்துக்குவோம், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சேல்ஸ்மேன் இருக்காரு. இந்த சேல்ஸ்மேனுக்கு கம்பெனி என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் என்ன சேல்ஸ் அமௌண்ட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறாரோ அதில் 10% இன்சென்டிவ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபாய்க்கு அவர் சேல்ஸ் பண்ணுறார் அப்படின்னா, இதில் 10% அப்படின்னு போட்டோம் அப்படின்னம்னா ஓகே 1000 rupees. அப்போது நம்ம அவருக்கு எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படின்னா 1000 rupees இன்சென்டிவ் பே பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன சேல்ஸ் அப்படின்றத இன்புட் வாங்கணும், அந்த அமௌண்ட்டில் 10% கேல்குலேட் பண்ணி என்ன இன்சென்டிவ் அப்படின்றத டிஸ்பிளே பண்ணணும். இதுக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம் போடலாம். முதல்ல இதை போடலாம். நியூ கிளாஸ் சேல்ஸ் இன்சென்டிவ். ரைட். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், டிக்ளேர் வேரியபிள். டிக்ளேர் required variable. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா டபுள் சேல்ஸ் அமௌண்ட் கமா இன்சென்டிவ். ஓகே, இங்கே கெட் சேல்ஸ் அமௌண்ட் ஃப்ரம் த யூசர். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஸ்கேனர் இன் ஈக்குவல்ஸ் நியூ ஸ்கேனர் ஆஃப் system dot in. ஸோ இந்த ஸ்கேனர் எரர் வருது. என்ன இம்போர்ட் பண்ணணும், java.util. ஓகே, display prompt system.out.print enter the sales amount. இப்போ sales amount equals in dot next double. input வாங்கியாச்சு. calculate the incentive. என்ன இன்சென்டிவ், இன்சென்டிவ் ஈக்குவல்ஸ் சேல்ஸ் அமௌண்ட் மல்டிப்ளைட் பை 10/100. ஸோ ரெண்டுமே இன்டீஜராக இருந்தால் கம்பல்சரியாக ஏதாவது ஒன்று டெசிமல் பாயிண்ட்டாக பண்ணிடலாம். இப்போது இந்த இன்சென்டிவ் அமௌண்ட்டை டிஸ்பிளே பண்ணலாம். டிஸ்பிளே த அவுட்புட். system.out.printf incentive amount is percentage for a sales amount of percentage f. Incentive sales amount. ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ரன் பண்ணுறேன். என்டர் சேல்ஸ் அமௌண்ட் கேட்குது, 10,000 கொடுக்குறேன். ஸோ இன்சென்டிவ் அமௌண்ட் இஸ் 1000 rupees ஃபார் சேல்ஸ் அமௌண்ட் ஆஃப் 10,000. மறுபடியும் ரன் பண்ணுறேன். சரி, 12,500ன்னு வச்சுக்கலாம். ஸோ 1,250 is the incentive amount. ஸோ இங்கே நான் 0.2f கொடுத்தேன்னா
அவுட்புட் கொஞ்சம் நீட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் புரியுது. ஸோ இது சேல்ஸ் இன்சென்டிவ் கேல்குலேஷன் ப்ரோக்ராம். ஸோ இதில் என்னென்னா, எவ்வளோ சேல்ஸ் அமௌண்ட் வந்து சேல்ஸ் பண்ணுறாரோ ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அதில் 10% அவருக்கு வந்து இன்சென்டிவ் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு பிஸ்னஸ் ரூல்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டோம். ஓகே, இப்போது இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து லெஸ் தேன் 10,000 இருந்தால் 10% கொடுக்கலாம், greater than or equal to 10,000 இருந்தால் 15% கொடுக்கலான்னு வச்சுக்கோங்க இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம எப்படி கேல்குலேஷன் பண்ண முடியும்? ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படுது. ஏன்னா இந்த இடத்துல we need to make a decision. நான் கேல்குலேஷன் ஃப்ளாட்டாக பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமில் என்னுடைய ஒவ்வொரு லைனும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். ஸோ அப்போ இங்கே இன்சென்டிவ் கேல்குலேட் ஆகிடும். பட் இந்த கேஸில் இன்சென்டிவை நான் ஃப்ளாட்டாக கேல்குலேட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 10,000க்கு கம்மியாக இருந்தால் 10%, மோர் தேன் ஆர் ஈக்குவல் டு 10,000 இருந்தால் 15% கேல்குலேட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப்போ இந்த கேல்குலேஷனில் ஒரு சின்ன மாற்றம் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா இந்த இஃப் கண்டிஷன் வழியாக தான் பண்ணணும். அதுக்கு தான் இந்த இஃப் கண்டிஷன், அதாவது டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை சிம்பாலிக்காக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா ஃப்ளோ சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம், இந்த கண்டிஷனுடைய ரிசல்ட் எஸ்ஸாக இருந்தால் என்ன பண்ணும், நோவாக இருந்தால் என்ன பண்ணும். ஸோ இங்கே ஒரு கேல்குலேஷன், இங்கே ஒரு கேல்குலேஷன், இது ரெண்டில் எது பண்ணினாலும் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி எனக்கு ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எப்படி பண்ணுறது? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன், அந்த கண்டிஷன் ஓகேன்னா இந்த மாதிரியான கேல்குலேஷன் பண்ணிவிட்டு அடுத்த ஆக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறேன். இல்லை இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான கேல்குலேஷன் பண்ணிவிட்டு எகெயின் அதே நெக்ஸ்ட் லைனுக்கு நான் வரணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி எனக்கு நிறைய இடத்துல வேணும். இது இல்லாமல் நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் அப்ளிகேஷனோ எனி சொல்யூஷனோ உருவாக்கவே முடியாது. ஸோ இதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ஸோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஸோ இந்த கண்டிஷன் ஓகேவாக இருந்தால் ஒன்று பண்ணணும், இல்லைன்னா இன்னொன்று பண்ணணும். ஸோ அது என்ன சொல்கிறாங்கன்னா, இன் ஜாவா லாங்குவேஜ் இஃப் கண்டிஷன், அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளிஃபைடு வெர்ஷன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் இன்சென்டிவ் கேல்குலேஷனை இப்படி பண்ணுறேன். எப்படின்னா எபவ் 10,000 இருந்தால் தான், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 10,000 இருந்தால் மட்டும்தான் இன்சென்டிவ்க்கே எலிஜிபிள். இல்லைன்னா இன்சென்டிவ் ஜீரோன்னு வச்சுக்கோங்களேன். லெஸ் தேன் 10,000 இருந்தால் இன்சென்டிவ் ஜீரோன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த மாதிரி கேஸில் நம்ம என்ன பண்ணணும், இந்த இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறோம், இஃப் ஒரு கண்டிஷன், இந்த கண்டிஷன் என்னவாக இருக்கலாம்னா ரிலேஷனல் ஆர் லாஜிக்கல் ஆப்ரேஷன். ரிலேஷனல் ஒரு கண்டிஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கண்டிஷனை இங்கே நம்ம போடணும். இந்த கண்டிஷன் ஓகேன்னா இதை பண்ணோம், இல்லைன்னா என்ன பண்ணும், இதை பண்ணாமல் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பண்ணாமல் அதுக்கு அடுத்த லைனில் என்ன இருக்கோ அதை பண்ணுது. இதை சிம்பிளிஃபைடாக என்ன பண்ணுறோன்னா இந்த ஃப்ளோ சார்ட்டாக ரெப்ரசன்ட் பண்ணோன்னா, ஒரு கண்டிஷன் செக் பண்ணுங்க, கண்டிஷன் எஸ்ஸாக இருந்தால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஒர்க்கை பண்ணுறேன். இங்கே கேல்குலேஷன் பண்ணுறேன். நோவாக இருந்ததுன்னா இந்த கேல்குலேஷன் பண்ணாமல் அடுத்த லைனுக்கு வரேன். இது ரொம்ப சிம்பிளிஃபைடு மெத்தட் ஆஃப் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இப்போது இந்த கேஸில் இப்போ நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, எடுத்த உடனே இன்சென்டிவே இல்லை அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இஃப் சேல்ஸ் அமௌண்ட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் 10,000 இருந்தால்
அப்போ மட்டும் கேல்குலேஷன் பண்ணணும்னு சொல்கிறேன். அவ்வளோதாங்க. இது கண்டிஷன் புரியுதான்னு பாருங்க. இதுக்கு தான் இந்த கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட்ஸ். எதுக்குன்னா இப்போ இந்த கேஸ் வந்து இப்போ நம்ம 10,000க்கு அதிகமாக இன்புட் கொடுத்தா எனக்கு கேல்குலேஷன் 10% கேல்குலேட் பண்ணி வரணும். அப்படி இல்லைன்னா 0ன்னு வரணும். ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போது சேல்ஸ் அமௌண்ட் என்னன்னு கேட்குது. நான் என்ன சொல்கிறேன், 7,500 ருபீஸுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறேன். இன்சென்டிவ் அமௌண்ட் 0 வந்துருச்சு. ஓகே, மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போது சம் அமௌண்ட் கொடுக்குறேன். அப்போது 34,000 இன்சென்டிவ்னு வந்துச்சு. எப்படி இது வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் பாயிண்ட் வைக்கலாம். இதுக்கு தான் பிரேக் பாயிண்ட். இப்போ பாருங்கள், நான் பக் மோடில் டீபக் மோடில் ரன் பண்ணுறேன். இப்போ அமௌண்ட் கேட்குது 7,500 ரூபா. இப்போ பாருங்கள், இந்த லைனில் வந்து நிற்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டெப் ஓவர் கொடுக்குறேன். இந்த லைனை அப்படியே ஸ்டெப் ஓவர் பண்ண சொல்கிறேன். இப்போ சேல்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, 7,500. 7,500ங்கிறது 10,000 விட பெருசா அப்படின்னா கண்டிப்பாக என்னன்னு கம்ப்யூட்டர் சொல்லணும். இந்த இடத்துல போடலாம். ஓகே, இந்த இடத்த அப்படியே பைபாஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த லைனுக்கு போகவே இல்லை. இந்த லைன் எக்ஸிக்யூட்டே ஆகலை. இந்த லைன் ஏன் எக்ஸிக்யூட் ஆகலை, ஏன்னா இப்போ சேல்ஸ் அமௌண்ட்டை செக் பண்ண சொல்லியிருக்கோம். கம்ப்யூட்டர் செக் பண்ணுது. 7,500ன்னு சேல்ஸ் அமௌண்ட்டில் இருக்குது. அது 10,000 விட பெருசான்னு பார்த்துச்சு. இல்லை, 10,000 விட பெருசாக இருந்தால் மட்டும்தான் இதை ரன் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். அதனால் இந்த லைனுக்கு போகாமல் டைரெக்டாக இங்கே வந்துருச்சு. இங்கே வரும்போது ஏற்கனவே இன்சென்டிவில் என்ன நான் அசைன் பண்ணியிருக்கேன், 0ன்னு அசைன் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த 0ன்ற ரிசல்ட்டு நமக்கு டிஸ்பிளே வந்துருச்சு. அவ்வளோதான். இது புரியுதுங்களா? இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். டீபக் மோட்லேயே ரன் பண்ணுறேன். 12,500ன்னு போடுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ சேல்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, 12,500. கம்ப்யூட்டர் செக் பண்ணுது. செக் பண்ணும்போது என்ன ஆகுது, 12,500ன்றது கண்டிப்பாக 10,000 விட ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த கண்டிஷன் ஓகே ஆகுது. ஓகே ஆகுறதுனால என்ன ஆகுது பாருங்கள், இந்த லைனுக்கு வருது. இப்போ தான் இந்த லைனுக்கு வந்து ரன் பண்ணுது. ரன் பண்ணி இன்சென்டிவை கேல்குலேட் பண்ணிடுச்சு. 1,250 ரூபான்னு கேல்குலேட் பண்ணிடுச்சு. இப்போ நான் ரன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, இது டிஸ்பிளே ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள் கேல்குலேஷன். முதல்ல இதை புரிஞ்சிக்கிட்டு இதே ப்ரோக்ராமை ஒரு முறை பாருங்கள். இப்போ நீங்கள் எதுக்காக ப்ரோக்ராம் பண்ணுறீங்கன்னா, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் லெஸ் தேன் 10,000 ஆக இருந்தால் நோ இன்சென்டிவ். ஓகே, அதே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 10,000 ஆக இருந்தால் அப்போது 10% இன்சென்டிவ். இதை வந்து என்னன்றதை புரிஞ்சிக்கிட்டு இந்த ப்ரோக்ராம் ஒரு முறை பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மல்டிபிள் இன்சென்டிவ் க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். தேங்க்யூ.